தலைவர் அவர்களோட அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பற்றி எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இதற்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். இல்லை, அதுதான் அது நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் முடிவாகலை. முடிவாகிறப்போ நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். இதில் இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி 2-3 தடவை தகவல்கள் பரவிட்டே இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் இன்னும் முடிவாகிறதுக்கு முன்னாடி எப்படி வேட்பாளர் அறிவிப்பாங்க, தகவல்கள் எப்படி வெளிவரும்? அது நீங்கள் தான் சொல்லணும். எப்படி மீடியாவில் எப்படி இது மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மீடியாவில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படிங்கிறது. கூட்டத்தில் விஜய்க்குடைய பேச்சினுடைய அடிப்படையில் எடுத்துக்கிட்டா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? தலைவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. அதை எப்படி நீங்கள் இன்ஃபர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் தான் எடுத்துக்கணும். இல்லை, எங்கள் யூகத்துக்கே விட்டா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நினைச்சதை போட்டுருவோம். அதனால நீங்களும் ஒன்று சொல்லிட்டா சரி. நாங்கள் என்ன சொல்லணுமோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அவங்க ஆளும் கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க எதிர்க்கிறது தான் ஒரு அரசியல் தர்மம். அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து புதுச்சேரியிலையும் ஈரோட்லயும் இப்ப மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. 2 இடத்துலயுமே திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறாரே தவிர்த்து பாஜகவை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு செகண்ட் கூட விமர்சிக்கல. அதனால பாஜகவோட கூட்டணி வைப்பாருங்கிற மக்கள் யூகம் நேத்து பேச்சுல கூட ஒன்றிய அரசை பத்தி பேசியிருக்காரு. ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த எஸ்ஐஆரை பற்றி நாங்கள் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை பற்றி பேசியிருக்காரு. பாஜகவை பற்றி எதிர்க்கலங்க அப்படின்னு சொல்றதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கான கூட்டணி வாய்ப்பே கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பேர் மாற்றினதை பற்றி எதுவுமே நேற்று கூட்டத்தில் பேசவே இல்லை. நான் பேசியிருக்கேன். இது எல்லா விஷயத்தையும் தலைவர் சொல்லி தான் நானும் பேசினேன். வெளியிலிருந்து வரவங்களை முழு மனசோட எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இங்கே இதோட நிலைமையா இருக்கு. கட்சியில் நீண்ட காலமாக யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்குமே அதுக்கான பதவியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றிய செயலாளர், எல்லாமே பொறுப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. தொகுதிக்கு நீங்க நிக்கிறதுனாலதான் தேவனாங்குறிச்சி, எலச்சிக்கொலை இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. மாநில பொதுச் செயலாளருங்கிற முறையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிக்கும் போறது எங்க வேலை தான். தலைவர் சொல்லியிருக்க அதன் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன். ஈரோட்டுக்கு வராரு, கரூருக்கு வரதில்லைன்னு ஒரு வெளியே அது எதிர்கட்சி அப்படிதான் ஆளும் திமுக கட்சி அப்படிதானே செய்வாங்க. தலைவர் அவர்கள் போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அங்க போறதுக்கான உரிய பெர்மிஷன்லாம் கிடைக்கலையே. அதுக்கு நீங்க தான் ஆளுங்கட்சி தான் பார்த்து தான் நீங்க கேட்கணும். அது 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.